ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து 2 பிள்ளைங்களும் எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்களான்னு ஏங்கி தவிச்சு போயிட்டாங்க. அந்த டைம்னு பார்த்து நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் கிடா விருந்துன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஏதாச்சும் மறந்துட்டோமான்னு வீட்டை சுற்றிலும் செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டை கரெக்டாக போட்டுட்டு வெளியில் வந்து வண்டிகிட்ட நின்னா வண்டி சாவியை காணும். திரும்ப போட்டு நோட்டை தோற சாவி எடு திரும்ப பூட்டு போட்டுட்டு திரும்ப எல்லாம் ரெடி ஆகிட்டோங்க. அப்படியே வெளியிலன்னு சொன்னோன்னே 2 பிள்ளைங்க வாயில் இருந்த பல்லு ஈன்னு தெரிஞ்சிச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவே இயற்கை காட்சி சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே இந்த சைடு வரும்போது இந்த ஆறு பார்ப்பேன், எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கும் ஆப்போசிட்டில் கொஞ்சம் இருக்கும் தண்ணி, ஆனால் அது வந்து வற்றி போச்சுங்க. நாம் போகிறதும் கிராமம் தான், நல்லா கண்ணுக்கு குளுமையாக நல்லா இயற்கை காட்சி நல்லா அழகாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த துளக்க மல்லி செடி, இது எங்கள் ஊரில் துளக்க மல்லின்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா மஞ்சேர்னு அழகாக இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரோஸ் பூலாம் எப்போயாவது ஒரு டைம் தான் வைப்பேன், ஏன்னா அது கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவும் இந்த டிசம்பர் பூவும் தாங்க மேக்ஸிமம் வைப்போம். இப்போல்லாம் டிசம்பர் பூவே கண்ணில் பார்க்க முடியல. சரி, வந்த வேலையை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு ஒரு சில ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு சமைச்சு முடிச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு நைட்டே கிளம்பிட்டோங்க.